ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து அம்மா வீட்டிலேருந்து தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு குட்டி vlog தான் சொல்லலாம். லாஸ்ட்டு சண்டே வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் பிடிச்சிருந்தோம். அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வரலட்சுமி பூஜைக்காக அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் இல்லையா, நானும் சச்சிக்குட்டியும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு தேர்ட் டே வந்து சாமியை எடுத்து வைக்கணும். சண்டே அன்னைக்கு சாமியை மார்னிங்கே எல்லாருமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்துக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து ஃபுல்லாக வெஜ் மெனு தான். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்புறம் கீரை, வெண்டைக்காய் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வந்து போயிட்டே இருந்துச்சு. ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சோம். இந்த பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வாழை இலையில் செஞ்சனால நல்லா வந்து வாசமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த விரதம் யாருக்காக, எந்த சாமிக்காக பிடிக்கிறோம் அப்படின்னா சூரியனுக்காக தான் இந்த விரதம் பிடிக்கிறோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து, எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே இந்த விரதம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்போ வரைக்குமே. எனக்கு விரத சாப்பாடுலேயே வந்து இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அம்மா செய்கிற அந்த விரத சாப்பாடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து ஆவணி பிறந்துட்டாலே விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி தான் ஞாபகம் வரும். எங்களுக்கு அது கூடவே சேர்த்து இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் விரதம் பிடிக்கிறதும் ஞாபகம் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தோம், ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து சூப்பராகவே விரதம் பிடிச்சாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் எடுத்து வச்சு சூப்பராகவே சாப்பிட்டாச்சு. குட்டீஸுங்களும் சேர்ந்து உட்காந்து இலையில சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்பிட்டேன். மத்தியானம் இந்த லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து அந்த மிச்சம் கூட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சாம்பாரில் போட்டு சூடு பண்ணி நைட்டு சுட சுட இட்லியை வச்சு சாப்பிட்டோன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்? எத்தனை பேர் வீட்டில் இந்த விரதம் பிடிப்பீங்க? இல்லை ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் திருலாமியா ஒய்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விரும்பி சமைக்கலாம், விருப்பப்பட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்